எபிரேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆசிரியர் ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராக இன்றைக்கு செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனால் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற காரியத்தை பேசிக் கொண்டிருக்கும்போது அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகத்திலே உள்ள வார்த்தைகளை மேற்கோள் காட்டலாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்கின்ற காரியத்தை வைத்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மெல்கிசேதேக்கை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளத்தக்க அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்கிறதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். காரணம், இன்னும் அடிப்படை உபதேசத்திலே இன்னும் சரியாக வளராதது ஒரு பிரச்சனையாக அங்கே காணப்பட்டது. ஆகவே நீங்கள் அடிப்படை உபதேசத்தை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று சொல்லி அந்த ஒரு வரிசையாக ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டு வந்திருந்தார் அல்லவா, அந்த காரியத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு டைவெர்ட் ஆகி பேசுகிறார். டைவெர்ட் ஆகிறது அது எதேச்சையாக நடந்ததில்லை, அது ஒரு திட்டமிட்ட ஒரு டைவர்ஷன் என்று சொல்லலாம். காரணம், அது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது என்னவென்றால் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி இவ்வளவு தூரம் அடிப்படை சத்தியத்தை பலமுறை சொல்லியும் மறுபடியும் இல்லை, இந்த சத்தியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள் போகட்டும், அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். காரணம், அவர்கள் வேண்டும் என்றே இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று தெரிந்து போகிறவர்கள் எல்லாம் இந்த சத்தியம் சொல்லப்பட்ட பிறகும் துணிந்து இல்லை இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், அவர்களுக்காக நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நீதியின் வசனத்திலே பழகுகிற காரியத்தை பூர்ணராகும்படியான உபதேசத்தை போதிக்காமல் இருக்கலாமா, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கலாமா என்கின்ற அடிப்படையில இங்க எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். பேசிவிட்டு இப்பொழுது என்னது மறுபடியும் அந்த விட்டு போன இடம் என்ன, மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நிறுத்தினார் அல்லவா, அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். மெல்கிசேதேக்கை பற்றி இங்கே பேசுகிறார் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். லோத்து இருந்த இடத்திலே லோத்துவையும் அவனிடத்திலே இருந்த மக்களையும் அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து போகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுது அது ஆபிரகாமுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது, லோத்து சிறைபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆகவே ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு லோத்துவுக்காக போகிறான். லோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்கிறதற்காக அங்கே போராடி லோத்துவை மட்டுமல்ல அந்த இடத்திலே சோதம் நாட்டு மக்களையும் அவன் காப்பாற்றி கொண்டு வருகிறவனாக காணப்பட்டான். அந்த அவர்கள் கொள்ளையடித்து போனார்கள். இங்கிருந்து கொள்ளையடித்து போனது ஆபிரகாம் இப்போது கைப்பற்றி கொண்டு வருகின்ற போதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அவன் திருப்பி கொண்டு அவன் வருகிறான். 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அதாவது ஆபிரகாம் இப்போது கொண்டு வருகிறான் பொருள், அதிலே 10 ஒரு பங்கை எடுத்து இங்க மெல்கிசேதேக்கு கொடுக்கிறான். காரணம், ஆபிரகாமை அப்படி வருகின்ற வழியிலே இந்த மெல்கிசேதேக்கு என்கிறவர் சந்திக்கிறார். சந்தித்ததோடு அவர் ஆசீர்வாதம் பண்ணுகிறார். அவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியராக இருக்கிறார். பாருங்கள், அவனை உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறான். அவன் ஆசாரியனாக மட்டுமல்ல, சாலேம் என்று சொல்லப்படக்கூடிய எருசலேம் நகரனுடைய ராஜாவாக இருக்கிறார். சாலேம் ராஜாவாகிய மெல்கிசேதேக் ராஜாவாகவும் இருக்கிறான், ஆசாரியனாகவும் இருக்கிறான். அவன் எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறான், அதே வேளையிலே சாலேம் நகரனுடைய ராஜாவாகவும் இருக்கிறான். அப்ப இந்த காரியத்தை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் மேற்கோள் காட்ட விரும்புகிறார். அப்போ
மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவன், அவன் எப்படி ஆசாரியனாக மாறினான். காரணம் இஸ்ரவேல் மக்களிலே ஆசாரியர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் எப்படி ஆசாரியர்களாக மாறுகிறார்கள் என்கிறது தெளிவாக தெரிகிறது. மோச இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை இது அபிஷேகம் பண்ணு, அவனுடைய வழிமரபிலே வருகிற அவனுடைய சந்ததிகள் தான் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்கிறதாக ஒரு காரியத்தை அங்கே அவர் நியமிக்கிறார். வேறு ஏதாகிலும் ஒரு கோத்திரத்திலிருந்து ஆசிரியராக வர முடியுமா? முடியாது. வேறு யாராகிலும் அந்த பணிகளை செய்தால் அது தேவ துரோகமாக கணக்கிடப்படும். காரணம் அதே போன்ற ஒரு காரியம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. நாம் 2-3 வாரங்களுக்கு முன்பாக அதை குறித்து பார்த்தோம். ஆரோனை மட்டும்தான் கடவுள் அழைப்பாரா, எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா என்று சொல்லி சிலர் கலகம் பண்ணினார்கள். அது அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிலே எப்படி ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்தார் என்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்க இந்த மெல்கிசேதேக்கு குறித்து ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாமை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தின ஆசீர்வதித்த இந்த மெல்கிசேதேக்கு எப்படி ஆசாரியனாக மாறினான், அவன் எப்படி ஆட்சி செய்தான், அவனுடைய பின்னணி என்ன, இதை குறித்து வேதாகமத்திலே எதுவும் கிடையாது. திட்டமிட்டு எழுதப்படவில்லை, திட்டமிட்டு மறைக்கப்பட்டது, அவனை குறித்து எழுதவில்லை. காரணம் இங்கே எபிரேய ஆசிரியர் இங்கே அந்த காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். இங்கே மெல்கிசேதேக்கு சாலேம் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர், ராஜாக்களை முறியடித்துக் கொண்டு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பங்கு கொடுத்தார். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக், இந்த ராஜாவுடைய பேர் என்ன? மெல்கிசேதேக். குறைந்தபட்ச டீட்டெயில் தான் தெரிகிறது. ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கும் போது அவ்வளவு லிமிட்டேஷன் தான். அந்த மெல்கிசேதேக்கு யார், எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்தான், எங்கே பிறந்தான், அவனுடைய அப்பா யார், அம்மா யார், அவனுடைய மூதாதையர்கள் யார், ஆண்டவர் எப்படி அவனை ராஜா ஆசாரியனாக நியமித்தார், அவன் எப்படி ஆண்டவருக்கு பணி செய்தார், எப்படி ஆசாரியனாக மாறினான், அவன் எப்படி ஆட்சி செய்தான், எந்த டீட்டெயிலும் கிடையாது. இப்போ வெறும் ஒரு 2 வசனங்கள்ல அவன் என்ன பண்ணினான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதை வைத்துத்தான் இங்க எபிரேய ஆசிரியர் பேசுகிறார், ஒரு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். என்ன, அவனுடைய பெயர் என்ன? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் என்பது நீதி, நீதியின் ராஜா என்று அர்த்தம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீதியின் ராஜா. அடுத்ததாக அவன் சாலேமின் ராஜா. சாலேம் என்றால் சாலேம் என்கின்ற இடத்தின் ராஜா. அப்ப அதை சாலேம் என்று சொன்னால் அவனுடைய பொருள் என்னவென்றால் சமாதானம். அப்ப சமாதானத்தின் ராஜா. அவன் சாலேமின் நீதியின் ராஜாவாக இருக்கிறான், சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறான். இது அந்த அவனுடைய பெயரையும் அவன் அரசாண்ட இடத்தையும் வைத்து பொருளின் அடிப்படையில ஒருவர் கொடுக்கிற விளக்கம். அப்போ இது எல்லாமே இதுக்கெல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது என்கிறத இங்கே எபிரேய ஆசிரியர் கொண்டு வருகிறார். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். மட்டுமல்ல, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அப்போ இவன் எங்க, இவனுடைய அப்பா யார், அம்மா யார், இவனுடைய வம்ச வரலாறு என்ன, எதுவுமே இல்லை. ஆதியாகமத்தில் படித்தால் அது எதுவுமே பார்க்க முடியாது. திடீரென்று அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக்கு என்றுதான் வரும். மறக அவனுடைய இவருடைய இன்னாருடைய மகனாகிய அப்படியெல்லாம் வராது. அப்போ திட்டமிட்டு அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பது வேதாகமத்திலே இல்லை. அப்ப அதை வைத்துதான் இங்க எபிரேய ஆசிரியர் ஒரு காரியத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அவன் எப்பொழுது பிறந்தான், எப்பொழுது மறைத்தான், எதுவும் இல்லை. அவன் எங்கே வந்தான், எங்கே போனான், எதுவும் தெரியாது. அப்போ அதை வைத்து இங்க பேசுகிறார். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் உடையவனாக இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்போ அவனை குறித்து என்னது வரலாறு பார்க்கும்போது அவன் எங்கே, என்னைக்கு ஆசாரியனாக மாறினான், என்னைக்கு முடித்தான், என்னைக்கு மரணம், எதுவும் இல்லை. அப்போ இதுதான் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான ஒரு விதத்திலே அவன் காணப்படுகிறான், நிலைத்திருக்கிறவனாக இருக்கிறான். மற்றபடி நாம் வரலாறை பார்க்கும்போது இந்த ஆசாரியன் இவன் முடிந்தான், இவனுக்கு பின்பதாக இவன் ஆசாரியன், ஆரோனுக்கு பிறகாக அவருடைய மகன் ஆசாரியன், இப்படியெல்லாம் நாம் வழிமரபு பார்க்க முடியும். ஆனால் அப்படி பார்க்க முடியாத ஒரு ஆசாரியன் யார் என்றால் இங்க மெல்கிசேதேக்காக காணப்படுகிறான். அப்போ இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இதை வைத்துத்தான் ஆண்டவர் தாவீதிடத்திலே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை பேசியிருந்தார். சரி, மட்டுமல்ல இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாதாரணமான ஆள் அல்ல, இவன் பெரியவன். பெரியவன் என்று சொல்லும் போது ஒரு அத்தாரிட்டி,
அதிகார அளவிலே எந்த அளவுக்கு பெரியவனாக இருக்கிறான் என்கிறதை இங்கு ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இப்போ ஆபிரகாம், இஸ்ரவேல் மக்கள் யாரை பெரிய ஆளாக பார்ப்பார்கள்? ஆபிரகாம் தான் அவர்களுடைய பெரிய கோத்திர பிதா. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக் பிதாக்கள். இப்போ அந்த கோத்திர பிதாவே ஒருத்தருக்கு தசமபாகம் கொடுக்கிறான்னு சொன்னால் ஆபிரகாமை விட பெரியவராக இருக்க வேண்டும். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வாதம் பண்ணப்படுவன். பெரியவர்கள் தான் சின்னவர்களை ஆசீர்வாதம் பண்ணவர். அப்ப இங்க யார் ஆசீர்வாதம் பெற்றது, யார் ஆசீர்வாதம் கொடுத்தது? மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவனாக இடத்துல இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்போ எபிரேயர் என்ன சொல்ல வருகிறா? ஆபிரகாமை கேட்டா அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனே ஆசீர்வதித்தான். அதாவது லேவியின் புத்திரரில் எபிரேயர் 7:5 லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த சகோதரரான தன் ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ உண்மையில தசமபாகம் வாங்குறதுக்கு கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? லேவியின் புத்திரருக்கு, ஆசாரியர்கள். ஆபிரகாமுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய 12 பேர்ல ஒருத்தன் தான் லேவி. வந்து வழிபரம்பிலே வருகிறவர்களுக்கு தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிறது மோசையினால் நியமிக்கப்பட்ட, மோசை வழியாக கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அந்த சட்டத்திலே வராத, அந்த சட்டத்திற்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் இங்கே தசமபாகம் வாங்குகிறார். வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவனே ஆசீர்வதிக்கிறார். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமாக வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இப்போ இங்கே மோசையின் சட்டத்தின்படி தசமாக வாங்குறவர்கள் எல்லாம் மரித்திருக்கிறார்கள், ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அங்கே மெல்கிசேதேக்கு தசம் வாங்குறான் அல்லவா, அவன் மரித்ததற்கான சான்று கிடையாது. அப்போ அவன் மரித்ததற்கான சான்று இல்லை என்றால் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்போ அவன் பிழைத்திருக்கிறதுக்கு ஒப்பானவன், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறான், பதிவு செய்யப்படாத ஒரு மனிதன், எங்கிருந்து வந்தான், எங்க இருந்து போனான் எதுவும் தெரியாது. அப்போ அவன் ஏற்கனவே மோசையின் மூலமாக கட்டளை பெற்றவர்கள் தான் யூதர்களுடைய பார்வையிலே பெரியவர்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் ஒரு பெரியவனாக இங்க மெல்கிசேதேக்கு காண்பிக்கப்படுகிறான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு தசமபாகம் கொடுக்கிறார்கள்? லேவியின் புத்திரருக்கு தசமபாகம் கொடுக்கிறார். இந்த லேவி யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்? மெல்கிசேதேக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ லேவியை அப்போ மோசையின் கட்டளையிலே வந்த லேவியர்கள், இந்த முறையிலே வந்த ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவராக மெல்கிசேதேக்கு இருக்கிறார். எப்படி? ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது ஈசாக்கு பிறக்கவில்லை, யாக்கோபு பிறக்கவில்லை, லேவி பிறக்கவில்லை. அப்போ அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? ஆபிரகாமுக்குள்ளாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஆபிரகாமுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால் ஆபிரகாம் அந்த ஒரு தசமத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்களும் ஆபிரகாமுக்குள்ளிருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிறதான் ஒரு அர்த்தம். இது எப்படி புரிய வைக்கிறது என்றால், ஆதாம் பாவம் செய்தான். ஆதாம் பாவம் செய்தான் என்றால் ஆதாம் அந்த பாவம் எப்படி நமக்குள்ளாக வந்தது? ஆதாமுக்கு பின்பதாக ஒரு பெரிய மனுக்குலம் இருக்கிறது அல்லவா? அந்த மக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? ஆதாமுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆதாமிலிருந்து தானே அந்த மக்கள் பின்பில் தோன்றுகிறார்கள். அப்போ அதே போலத்தான் இங்கே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது ஆபிரகாமுக்குள்ளிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து தசமபாகம் கொடுத்திருக்கிறார். அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறார்? ஆபிரகாமுக்குள்ளாக ஆபிரகாமுடைய சந்ததி, அதுல ஒருத்தர் லேவி இருக்கிறார். அப்ப லேவி யாருக்கு கொடுத்திருக்கிறான்? மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறான். அப்போ மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டவன் லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமம் கொடுத்தான். ஆண்டவர் நியமித்த கட்டளையின்படி இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து தசமபாகம் வாங்குகிறவனே தசமபாகம் இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இவர்களை காட்டிலும் அவர் மேலானவர், மெல்கிசேதேக்கு மேலானவர். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால்
ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? இப்போ இங்கு லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்கிறது எந்த அடிப்படையில நியமிக்கப்பட்டது? மோசையின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டது. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் தான் லேவியர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். ஆரோனுடைய குமாரர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனுடைய புத்திரர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த கட்டளை எந்த அடிப்படையில் வருகிறது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறது. நியாயப்பிரமாண முறைமைக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு தான் அது பொருந்தும். அப்ப நியாயப்பிரமாண முறைமைக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதன் அடிப்படையில லேவியர்கள் கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? நியாயப்பிரமாண முறைமைக்கு உட்பட்டிருக்கிற காரணத்தினால். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல், அந்த ஆசாரிய முறைமையினாலே மனுக்குலத்தின் பாவங்களுக்கு ஒரு பூரண மீட்பு உண்டாயிருக்குமானால் அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அந்த ஆசாரியத்துவம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம். அப்படியானால் தாவீதின் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 110 4ஆம் வசனத்திலே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை, புதிய ஒரு காரியத்தை ஏற்படுத்த போகிறதை தாவீதின் வழியாக சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ ஆண்டவர் அந்த மோசையின் வழியாக கொடுத்த சட்டத்திட்டம் 100% இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், அந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றுகிறதன் மூலமாக மீட்பு கிடைக்கும், ஆண்டவரத்தில் போய் சேரலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த யூத மக்கள், அதிலிருந்து சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்தவர்களானவர்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக தற்போது ஒரு குழப்பம். நம்ம வந்தது சரியா, நாம் தப்பான டிசிஷன் எடுத்து விட்டோமோ, நான் பழைய இடத்துல இருந்து விடலாமோ என்கின்ற குழப்பத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு பேசுகிறார். அப்போ ஆண்டவர் நியமித்த அந்த நியாயப்பிரமாண முறைமை, அதன் மூலமாக ஒரு மனிதன் பூரணப்பட முடியும் என்றால், அதாவது அந்த முறைமையின்படி ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி அடைய முடியும் என்றால், மனிதனுடைய பாவம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட முடியும் என்றால், ஆண்டவர் தாவீதின் மூலமாக இந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியர் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை நோக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. யாரிடத்துல சொல்லுகிறார்? சங்கீதம் 110 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும் என்றார். அப்போ கர்த்தர் ஒரு தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அப்போ கர்த்தர் இருக்கிறார், எனக்கு இன்னொரு ஆண்டவர் இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்று சொல்வது பிதா தன்னுடைய குமாரனை நோக்கி, அது எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி இங்க தாவீது சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் குமாரனை நோக்கி தான் சொல்லுகிறார், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி தாவீதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி இந்த யூதர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். காரணம், தாவீது சொன்னது, தாவீதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தாவீதை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வந்த தாவீது தானே சொல்லி இருக்கிறார், தாவீதுக்கு தானே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை காண்பித்திருக்கிறார். அந்த தாவீது சொல்லுகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ராஜாவாக ஆசாரியராக இருக்கிறீர், அவர் ஆணையிட்டு இருக்கிறார், என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பார். அப்படியானால் அந்த இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிறது. எது? அதற்கு முன் ஆண்டவர் மோசே வழியாக கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்திலே ஒரு ஆசாரியத்துவம் இருக்கிறது அல்லவா, அதுல பிரச்சனை இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை தாவீதுக்கு சொல்ல வேண்டும்? அப்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதிலே ஒரு பூரணப்படுத்தல் இல்லை போல, அதன் வழியாக மனிதன் பூரணப்பட முடியாது என்கிறதற்காகத்தான் ஆண்டவர் தாவீதிடத்திலே இப்படி சொல்லி இருக்கிறார் என்கின்ற ரீதியிலே இங்க எபிரேய ஆசிரியர் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல், அப்ப அந்த ஆசாரிய முறைமையின்படி ஒரு பூரணப்படுத்தல் உண்டாக இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படியே அழைக்கப்பட்டிருக்கலாமே, ஏன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று சொல்ல வேண்டும்? ஆனால் ஆரோனுடைய ஆசாரிய முறைமையின்படி அழைக்கப்படாமல் வேறு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக
அந்த முறைமைக்கு உட்பட்டிருக்கிற மக்களுக்கு பூரணம் கிடைக்கும் என்றால், பூரணப்படுத்தல் கிடைக்கும் என்றால், ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய ஒரு ஆசாரியர் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே, ஒரு புதிய சிஸ்டம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. என்கின்ற கேள்வி. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அப்போ இங்கே ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசாரியத்துவத்தை மாற்றுகிறார். ஆரோனுடைய முறைமையின் படியான ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆசாரியராக இருக்கிறீர். அப்போ ஆரோனின் வழியிலே வருகிறவர்கள் மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக மக்கள் பூரணமடைய முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியர்களாக இருக்கிறீர், நிலைத்திருக்கிற ஆசாரியர், நித்திய ஆசாரியர், முடிவில்லாத ஒரு ஆசாரியர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இங்கே ஆசாரியத்துவத்தை மாற்றி இருக்கிறார். ஆரோன் வழியிலிருந்து பிடுங்கி இன்னொரு புதிய ஒரு முறையில புதிய ஒரு ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஆசாரியனை மாற்றியானார் என்று சொன்னால் அந்த ஆசாரிய வழிமுறையும் மாற்றப்பட்டிருக்கும். காரணம், ஆசாரியன் எந்த முறையில வருகிறான்? நியாயப்பிரமாண முறைமை. அந்த முறைமை இப்பொழுது இருக்கும் என்றால் அதே முறைமையில் தான் ஆசாரியன் வந்தாக வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, இந்த முறைமையின்படியில மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று சொல்லி. அப்ப இந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஆசாரியத்துவத்துக்கு காரணமா இருக்கிற அந்த நியாயப்பிரமாண சிஸ்டம் முழுமையாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் நீங்க சொல்ல வருகிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்கு. காரணம், அந்த முறைமையின் அந்த நியாயப்பிரமாணம் இப்பொழுது இருக்கும் என்றால் நியாயப்பிரமாணத்தின் படியாகத்தான் நாம் பூர்ணப்பட முடியும் என்றால் அந்த ஆசாரியத்துவமும் அப்படியேத்தான் இருக்கும். ஆசாரியத்துவம் மாறாது. தாவீதிடத்திலே ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மெல்கிசேதேக்கின் முறைமை பற்றி. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவம் மாறுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கிற அந்த முறைமைக்கு காரணமாக இருக்கிற அடிப்படையாக இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் ஒட்டுமொத்த சிஸ்டமே மாற வேண்டும். மாற்றப்பட்டிருக்க. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே. எப்படி இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரதான ஆசாரியர். மெல்கிசேதேக்கு வழியாக வந்த அந்த முறைமையின்படி வந்த வழியாக இல்ல, அந்த முறைமையின்படி வந்த அந்த என்ன முறைமை அதான் பார்த்தோம். அவருக்கு தகப்பனின் தாயும் கிடையாது, அவர் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அங்கே அது குறிப்பிடப்படவில்லை. அதை எடுத்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அந்த முறைமை அந்த வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாக சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார், அதே வேளையில ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆனால் அப்போ இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆனால் ஆரோனுடைய முறைமையின்படி பார்த்தால் அவர்கள் ராஜாவாக இருக்க முடியாது. ராஜா வேறு, இவர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான். அவர்கள் நீதியின் ராஜாவும் கிடையாது, சமாதானத்தின் ராஜாவும் கிடையாது. அவர்கள் ஆசாரியர்கள், பணி செய்கிறவர்கள், குருக்கள் மட்டும்தான். ஆனால் இங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாக இருக்கிறார், நீதியின் ராஜாவாக இருக்கிறார், சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்திலே வரவில்லை? லேவி கோத்திரத்திலே வரவில்லை. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகவும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லை. அந்த யூதா கோத்திரத்திலே ஒருத்தர் கூட பலிபீட ஊழியம், அந்த ஆசாரிய ஊழியம் செய்யவில்லை. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப யூதா கோத்திரத்தை குறித்து மோசே எதுவும் சொல்லவில்லை. இந்த யூதா கோத்திரத்திலே உள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராக இராமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியராக மாறினார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியராக மாறுகிறார்? இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கத்தின்படியான அந்த மாம்ச சம்பந்தமாக வந்த அந்த கட்டளையின்படியாக அல்ல. இவருக்கு பிறகு இவர் அந்த ஆரோனி அந்த வழிமுறையின்படி இயேசு கிறிஸ்து வரவில்லை. மாறாக சாட்சி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியராக இருக்கிறேன் என்று சொல்லிய
சாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியராக மாறினார். இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக மாறினது நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. அதனால்தான் புரிந்து கொள்ளவில்லை அவர் ஆசாரியர் என்று சொல்லி. காரணம், யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவே ஆசாரியர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்துக்கு போக்கக்கூடிய ஆசாரியராக, பிதாவிடத்திலே நமக்காக நிற்கிறவராக, பிதாவிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக, மனிதனுக்கும் பிதாவுக்கு இடையே நிற்கக்கூடியவராக இங்கு காண்பிக்கும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் இவ்வளவு நாட்கள் வரலாற்று ரீதியில பார்த்தபோது யார் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில நிற்கக்கூடிய ஆசாரியன் யார் தான்? லேவி கோத்திரத்துக்காரன். இவரை குறித்து மோசே எதுவும் சொல்லவும் இல்லை, யூதா கோத்திரத்திலும் இப்படி வருவார் என்று சொல்லி. ஆனால் விஷயம் என்னவென்றால், அந்த மக்கள் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை என்றால், ஆண்டவர் தாவீதின் வழியாக ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு காரியத்தை ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அது தீர்க்க தரிசனமாக, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சியாக சொல்லி வைத்திருந்தார். அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை காண்பித்து மக்களுடைய கிறிஸ்தவர்களாக வந்த யூதர்கள் அவர்களுக்குரிய அந்த சந்தேகத்தை போக்கும்படியாக இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியராக மாறினார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அப்போ முந்தைய கட்டளை என்பது நியாயப்பிரமாணம் மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்டது. அது பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. அது மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் மக்களிடத்திலே புரிய வைக்கிறார். அந்த கட்டளை நீங்க இங்க வந்த பிறகும் அதையும் இதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அந்த கட்டளை ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டது. இது புதிய சிஸ்டம். இப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன போயினது, சிஸ்டம் மாற்றப்பட்டது. இது வேறு சிஸ்டம், இது வேறு முறைமை. அது ஆரோனிய முறைமை, மோசே வழியாக வந்த முறைமை. இது வேறு முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியத்துவம். இது ஒட்டுமொத்த சிஸ்டமே சேஞ்ச் ஆகிவிட்டது. ஆகவே அங்கிருந்து அதை அங்கே பார்த்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகி கொள்ள வேண்டாம். அது ஏன் மாற்றப்பட்டது என்றால், அது பயனற்றது, பலவீனமாக இருந்தது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது, அதனால் மாற்றப்பட்டது. எபிரேயர் 7:18 19ஆம் வசனம். நியாயப்பிரமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யவில்லை? பூரணப்படுத்தவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் வேறொரு காரியத்தை செய்தது, வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே மனிதனை பூரணப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக அது ஒரு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்டது. இது நாம் கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இங்க இதை படிக்கிறோம் அல்லவா? பயனற்றது பலவீனமானதாக இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்டதை ஆண்டவர் எதற்காக முதல்ல கொடுக்க வேண்டும்? கொடுக்காம, அது பயனற்றது பலவீனமானது தெரிந்தால் கொடுக்காமலே இருக்கலாமே என்கின்றது போல நமக்கு என்ன வரலாம். ஆகவே தான் அது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது கலாத்தியர் புஸ்தகத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 19 நான் படிக்கிறேன். நியாயப்பிரமாணம், அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இப்ப நியாயப்பிரமாணம் பலவீனமானது, பயனற்றது, அது யாரையும் பூரணப்படுத்தாது என்றால் தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தகுதியை அது பெற்று தராது. அப்படியானால் அது கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி யார்? இயேசு கிறிஸ்து. அது எப்படி தெரியும்? அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ அந்த சந்ததி என்கின்ற இடத்துல யார் வர வேண்டும்? கிறிஸ்து என்று வர வேண்டும். அப்ப ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும், சந்ததி என்றால் யார்? கிறிஸ்து. அப்ப ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. அப்போ இதைத்தான் நம்ம கீழே படிக்கிறோம். 19ஆம் வசனம். அப்படியான நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி. வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி யார்? இயேசு கிறிஸ்து. வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி இயேசு கிறிஸ்து வருமளவும் அது அக்கிரங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே, மத்தியஸ்தன் மோசே கையிலே கொடுக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்குமான ஒரு காரியம். அது டெம்பரரி.
அப்ப ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அது பலவீனமானது, பயனற்றது என்றால் ஏன் கொடுக்கப்பட்டது? அது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஒரு காரியத்திற்காக கொடுக்கப்பட்டது. எதுக்காக பார்ப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்திலே உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கவில்லை என்றால் சிந்தித்து பாருங்கள், யாருமே தங்களை பாவிகள் என்றே ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார் இன்றைக்கு வரைக்கும். அப்ப தங்களை ஒருத்தன் பாவி என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சட்டம் இல்லை. இதெல்லாம் ரைட்டு தான். எப்படி தெரியும்? இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டதினால் எல்லாரையும் நாங்கள் பாவிகள் என்று உணர வைத்தது. எல்லாரும் பாவிகள் என்கின்ற ஒரு காரியத்தை மனிதனுக்கு உணர்த்தியது. 100 காரியத்தை சரியாக செய்து ஒரு காரியத்தில் தவறினாலும் தவறுதான், அது தவறு என்று சொல்லி அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனால் என்னது தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு தேவன் எதிர்பார்க்கின்ற நீதியை பெற்று தன்னுடைய சுய முயற்சியால் செய்ய முடியாது என்கிறதை நியாயப்பிரமாணம் அவனுக்கு சுட்டி காட்டும். எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த சித்தாந்தம் அல்லது அந்த உண்மை, அந்த சத்தியம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட போகிற அந்த விசுவாசம் அல்லது அந்த சத்தியத்துக்கு கீழாக அந்த விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய், அப்போ இனி ஒரு சத்தியம் கொடுக்கப்பட போகிறது, அதற்கு ஏதுவாக நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக காவல் பண்ணப்பட்டிருந்தோம், நாம் அடைக்கப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழியை நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பூரணப்படுத்தவில்லை. அது பயனற்றதும் பலவீனமானதும் தான். மாறாக அது எதற்காக கொடுக்கப்பட்டது? அது நம்மை பாவத்துக்கு கீழாக அடைத்து போட்டது. நாம் அதற்கு கீழாக நாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம், அதுக்கு கீழாக நாம் அடைக்கப்பட்டிருந்தோம். என்ன அது? ஒரு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக, அந்த உடன்படிக்கை கீழாக இருக்கும்போது அது நம்மை பார்த்து என்ன சொல்லும்? நீ பாவி, உன்னை காப்பாற்ற ஒருத்தர் தேவை என்று சொல்லும். ஆகவே அந்த காப்பாற்றுகிறவர் மேல் நீ விசுவாசம் வை என்று சொல்லும். அதுதான் இங்க பார்க்கிறோம். கலாத்தியர் 3:24 இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்க முடியாது, அதாவது பூரணப்பட முடியாது. அப்போ நாம் நீதிமான்களாக மாறுவதற்கு, நாம் பூரணம் அடைவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிறார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துகிறது. நம் நீதிமானாக வேண்டுமா? இதையெல்லாம் பின்பற்றுவனால் முடியலையா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே போ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லி வழிகாட்டுகிற ஒன்றாக நியாயப்பிரமாணம் இருந்தது. கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? அது கிறிஸ்துவை காண்பிக்கின்ற ஒன்றாக இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு தங்களை பாவிகள் என்று உணர செய்து, அது நிமித்தம் எங்களை மீட்புக்காக நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவாக இருந்தது. அப்ப நீங்க கேட்கலாம், பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை அறிந்திருந்தார்கள். அப்படி இல்லை. ஆனால் தங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்கிறதை அறிந்திருந்தார்கள் விசுவாசத்துள்ளவர்கள். அதாவது நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது என்கிறதை அறிந்தார்களோ அவர்கள் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீதிமான்களானார்கள். அதைத்தான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இவர்களெல்லாம் விசுவாசத்தினால் தான் நீதிமான்களானார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தை எதற்காக கொடுக்கப்பட்டது என்று அந்த நோக்கத்தை அறியாதவர்கள் தான் அதன் மூலமாக சட்டத்தை கடைபிடித்து நாம் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் என்கின்ற அந்த பெருமையுடையவர்களாக மாறி போனார்கள். இப்போ சட்டத்தை கடைபிடிப்பது, அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணி அவர்கள் தோற்று போகிறார்கள் என்கிறதை அறிந்து, அப்போ இது எனக்குள்ளாக ஒரு பாவம் இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனதை விசுவாசிக்க வேண்டும், அப்போ தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் விடுதலை பெற முடியும் என்கின்ற அடிப்படையில தேவனை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக நியாயப்பிரமாணம் வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது.
அதே கலாத்தியர் அதுல அடுத்த வசனம், இப்பொழுது விசுவாசம் வந்த பிறகு நாம் என்ன செய்யலை, அதற்கு அடிமை கிடையாது. விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு தான் நியாயப்பிரமாணம் தேவை. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து அந்த விட்டார், சத்தியம் வெளிப்பட்டு விட்டது, இனி அதற்கு நாம் அடிப்பம்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கலாத்தியர்களை பார்க்கும். இப்போ கிட்டத்தட்ட அதே காரியத்தை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. எது பூரணப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தாது. எல்லா சட்டத்திட்டங்களையும் கடைபிடி என்று சொல்லும், ஆனால் ஒரு மனிதன் கடைபிடிக்கவில்லை என்றால் அவன் பூரணப்பட முடியாது அல்லவா? அது என்ன காட்டுகிறது? உன்னால் எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியாது என்பதை மனிதனுக்கு புரிய வைக்கிறது. மாறாக அது பூரணப்படுத்தவில்லை. பூரணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவத்திலே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நமக்கு தந்து நம்மை பூரணப்படுத்துகிறார். அப்போ நியாயப்பிரமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, மாறாக அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. அதிக நன்மையானது எது? நம்பிக்கையை ஏற்படுத்துவது. இயேசுவை சார்ந்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு வருகிற ஒரு நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை. ஆண்டவர் எனக்கு தன்னோட மகிமையிலே வைத்துக் கொள்வார். அது நம்பிக்கை ஏற்படுத்துவது. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேர்க்கிறோம். அப்போ எது? விசுவாசம். விசுவாசத்தினால், நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேர்க்கிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். ஆரோன் வழியிலே ஏகப்பட்ட ஆசாரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்து அவர்கள் ஆசாரியராகவில்லை. ஆண்டவர் ஆரோனை ஏற்படுத்தினார், இந்த வழியிலே ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அந்த வழியிலே வருகிற அந்த மாம்சத்தின்படி பிறக்கிறவர்கள் ஆசாரியராக மாறுகிறது, ஆணையின்படி அல்ல. மாறாக இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று ஆணையிட்டார். கடவுள் ஆணையிடுகிறார். ஆணையிட்டார் என்றால் போன வரை பார்த்தோம், ஆணையிடுதல் என்பது ஒரு ஆண்டவர் அது ஒரு வாக்கை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற ஒரு மேலதிகமான ஒரு வார்த்தை. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதை மேலும் நம்ப வைப்பதற்காக என்ன செய்கிறோம்? ஆணையிடுகிறேன் என்று சொல்லி. அப்ப ஆணையிட்டார். ஆணையின் மூலமாக இயேசு கிறிஸ்து இங்கே பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியர் இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரான. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியராக மாறினார்? இது ஒரு மாம்ச மரபிலே வந்ததுனால ஆசாரியராக மாறவில்லை, கடவுளுடைய ஆணையின்படி ஆசாரியராக நியமிக்கப்பட்ட தேவனுடைய நியமிப்பு ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது ஒரு விசேஷித்த காரியம், இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது ஒரு காரியம் மாற்றப்பட்ட ஒரு காரியம். அது எவ்வளவு அந்த விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் தன்னை பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மற்ற ஆசாரியர்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு ஆசாரியர் நிலையாக இருக்க முடியாது. ஆரோனுக்கு பிறகு அவனுடைய மகன், அவனுக்கு பிறகு அவனுடைய மகன், என்ன அவர் மறிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மாறாத ஆசாரியர், என்றென்றைக்கும் அவர் தான் ஆசாரியர். 1000 வருடம் கழித்தும் அவர் தான் ஆசாரியர். காரணம் அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். என்றென்றைக்கும், காரணம் அவருக்கு மரணம் இல்லை, அவர் நிலைத்திருக்கிறபடியால் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். மறித்தேனாலும் இப்பொழுது சதா காலம் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபடியால் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கு. அந்த ஆசாரியத்துவம் வேறு யாருக்கும் மாறாது, அவர் தான் என்றைக்கும் ஆசாரியர். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு, பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்வதற்காக எப்பொழுதும் உயிரோடு இருப்பார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் கண்டிப்பாக முற்றுமுடிய ரட்சிப்பார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப அவரை நம்பி வந்தவர்களை கண்டிப்பாக முற்றுமுடிய ரட்சிப்பார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பாதியிலே மரித்து போக மாட்டார். இப்போ பூமியில இருக்கிற ஆசாரியர் இந்த அவருக்கு ஒரு 50 வயது ஒருத்தருக்கு பலி எடுக்கிறார் என்று சொன்னால், அந்த 50 வயதுடைய நபர் ஒருத்தருக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், அடுத்த வருடம் வரும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார், இன்னொரு ஆசாரியத்துல தான் போக வேண்டியது. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் அவரே
நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் கண்டிப்பாக முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவராகவும் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவர். காரணம், இவர் தான் நம்மை பூரணப்படுத்தக்கூடியவர். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. மற்ற ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது மற்றவர்களுக்கு யாராக ஒரு பாவம் நிறுத்தி செய்ய வேண்டும் என்று வந்தால் முதலாவது தங்களுடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு பலி செலுத்தி விட்டுதான் இன்னொருத்தருக்கு பலி செலுத்த முடியும். தன்னை சுத்திகரித்த பின்புதான் இன்னொருத்தருக்காக ஏதாவது பண்ண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரே தரம் தன்னை பலியிட்டது நிமித்தம் தம்மை பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நாடோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை. மற்ற ஆசிரியர்கள் என்னது, இன்னைக்கு ஒருத்தன் வந்து தவறு செய்து விட்ட எனக்கு ஒரு பலி செலுத்துங்கள் என்று வருகிறார். அதே நபர் அடுத்த வருஷம் வருகிறார். அதே நபர் அடுத்த ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னது? இந்த பலி பூரணப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த பலி தன்னையே பலியாக கொடுத்ததுனால் அது அவ்வளவு அந்த பலி விலையேறப்பெற்ற பலி என்கிறதுனால் அது ஒரே தரம் செய்து முடித்து விட்டார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கின வசனமோ என்றென்றைக்கும் பூரணதான குமாரனை ஏற்படுத்துகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? பலவீனமான மனிதர்களை பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய ஆணை நிமித்தமாக ஆண்டவர் நான் ஒரு பிரதான ஆசாரியராக என்றென்றைக்கு இருக்கிற ஒரு ஆணையிட்டார்ல, அந்த ஆணை நிமித்தம் ஏற்படுத்தப்பட்ட குமாரன் அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அந்த வசனம் அந்த வசனமோ அந்த ஆணையோட கூட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் அவர் பூரணராக இருக்கிறார். தனக்காக பலியிடம் செலுத்த வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இப்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்றென்றைக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த அடிப்படையில தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறார். இப்போ நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தை சேரக்கடவும். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம எது தவறி போனாலும் நாம் அவரிடத்துல போய் எப்பொழுது வேண்டுமானாலும் நிற்க முடியும். தைரியமாக போய் நிற்க முடியும். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அந்த தன்மை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது சரியோ தவறோ என்று சொல்லி அன்றைக்கு இருந்த அந்த சிச்சுவேஷன் படி, யூதர்களுடைய சில குழப்படிகளின்படி குழம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அந்த ஆரோனிய மரபிலே வரவில்லை. ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாட்டின்படி இப்படி சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். தொடர்ந்து